ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த எக்ஸசைஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எக்ஸசைஸ் 1.6ல் 13 சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கிளாஸில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ஸ்கூலுக்கு எப்படி வராங்க, பஸ்லேயோ பைசைக்கிளையோ ஃபுட்லேயோ வராங்க. ஓகே, 25 by bus, 25 by bicycle, 30 on foot. 10 students, all the 3. How many students come to school? Exactly 2 modes of transport. ஒரு வென் டயக்ராம் இருக்கலாம், அதில் இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லையா, அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க, அதைத்தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பார்க்கலாம். நமக்கு கொடுத்துருக்க டேட்டாஸ்னால் n of A யூனியன் B யூனியன் C என்னது 50, n of A 25, n of B 20, n of C 30. நான் ஸ்ட்ரைட்டாக எழுதுறேன்னு பார்க்காதீங்க, நீங்கள் எல்லாமே எழுதணும், வேர்டிங்ஸ் எழுதணும். லெட் ஏ பி த ஸ்டூடெண்ட்ஸ் கம் டு ஸ்கூல் இன் பஸ், எல்லா லெட்டர்ஸுக்கு எழுதிட்டு அதுக்கப்புறம் n of A is equal to 25 அப்படின்னு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வென் டயக்ராமை பார்க்கணும். இப்போ நம்ம வென் டயக்ராம் போட்டுக்கலாம். இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண மட்டும்தான் இந்த வென் டயக்ராம். ஏ 25 கொடுத்துட்டாங்க, 20 கொடுத்துட்டாங்க, இங்கே 30 கொடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆல் த 3 10 கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த பார்ட் மட்டும் அவங்க 10 கொடுத்துட்டாங்க, இது தெரியாது, அதனால் எக்ஸ் ப்ளஸ் 10, இது மட்டும் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ ப்ளஸ் 10 ஆட் பண்ணும்போது இதெல்லாம் சேர்ந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்டை மட்டும் நம்ம ஒய், அதாவது இங்கே மட்டும் இது மட்டும் ஒய்ன்னு வச்சிட்டோன்னா இதெல்லாம் சேர்ந்து வரும்போது என்ன வரும், ஒய் ப்ளஸ் 10. அதே மாதிரி இங்கே இசட்னு வச்சுட்டோன்னா இசட் ப்ளஸ் 10. ஓகே, இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி என்னது எக்ஸ் ப்ளஸ் 10, பி இன்டர்செக்ஷன் சி என்னது இசட் ப்ளஸ் 10, ஏ இன்டர்செக்ஷன் சி என்னது ஒய் ப்ளஸ் 10. இப்படி தான் நம்ம வேல்யூஸ் எழுதுகிறோம். ஓகே, இன்டர்செக்ஷனுக்கு எடுத்தாச்சு. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி 10ன்னு கொடுத்தாங்க. இப்போ எல்லா வேல்யூஸும் நமக்கு இருக்குது, அதனால் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது ஃபார்முலாஸ் எழுதிக்கோங்க, எழுதிட்டு ஒவ்வொரு வேல்யூவாக அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு என்ன வருது, இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது 85 மைனஸ் எக்ஸ் மைனஸ் எல்லாம் உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுறேன் எல்லாத்துலேயும். ஓகே, -10 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -30, அப்புறம் மைனஸ் எடுத்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். 50 கூட 50 மைனஸ் பண்ணும்போது 5 வரும். அப்போ மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5. Therefore 5 students come to school by 2 modes of transport.